இன்னைக்கு டே 2 காலையில 4:30 மணிக்கே நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இங்கதான் ஸ்டே பண்ணியிருந்தோம், வனபார்வதி கெஸ்ட் ஹவுஸ்ல. அங்க கார் பார்க்கிங் வந்து வெளில தான் ஒரு காலி கிரவுண்ட் இருந்தது, அங்க விட சொல்லியிருந்தாங்க. நம்ம காலையிலே ஏன் கிளம்புறோம்னா இன்னைக்கு நிறைய டிராவல் பண்ண வேண்டியிருக்கு, அதனால காலையிலே கிளம்பியாச்சு. இந்த ரோடு எண்ட்ல வந்து லெஃப்ட்ல போனா திருநெல்வேலி போகும், ரைட்ல போனா தான் நம்மளால கோயிலுக்கு போக முடியும். நாளையில இருந்து சஷ்டி ஸ்டார்ட் பண்றதுனால கோயில்ல வந்து நிறைய கூட்டம் இருந்ததுனால பார்க்கிங் வந்து ரொம்ப தூரத்துல விட்டுருந்தாங்க. பட் நைட்டு நான் வந்து டிடிடிசி இந்த ஹோட்டல்ல ரூம் செக் பண்றதுக்காக இதுக்குள்ள வரும்போது இங்க பக்கத்துலயே ஒரு பார்க்கிங் இருந்தது பார்த்துருந்தேன். ஸோ அதனால காலையில இங்கேயே வந்து நான் வண்டியை பார்க் பண்ணிட்டேன். இது டெம்பரவரி பார்க்கிங்கா என்னன்னு தெரியல. பட் வந்து இது கோயிலுக்கு பக்கத்துலயே கொஞ்சம் தூரத்துல இருந்துச்சு, ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல. இந்த வீடியோ எடுத்த மறுநாள்ல இருந்து சஷ்டி. கோயில்ல நிறைய கூட்டம் இருந்தது. மக்கள்லாம் வந்து அப்படியே கோயிலுக்கு வெளியிலயே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க, கடற்கரையில படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்க ஒருவேளை பொது தரிசனம் வழியா தான் போனோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 5 மணிக்கு நாங்க என்ட்ரானோம். சாமி பார்க்கும்போது மணி 7 ஆயிடுச்சு. கோயிலுக்குள்ள போட்டோ வீடியோ அலௌட் இல்லை. பட் இருந்தாலும் அந்த மயில் எல்லாம் பாக்குறதுக்காக திருட்டுத்தனமா வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நாங்க நிறைய டிராவல் பண்ண வேண்டியதுனால கோயில்ல வந்து தரிசனம் பார்த்து முடிச்ச உடனே நாங்க வந்து ரூமுக்கு போயிட்டோம். ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு நாங்க இப்ப கிளம்பின வந்து மணப்பாடு. மணப்பாடுல வந்து இந்த சர்ச்சும் கீழே இருக்க அந்த மண்மேடான பீச்சும் தான் ஃபேமஸ். மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கடை இருந்தது, கொஞ்சம் பசியா இருந்ததுனால அங்க கொஞ்சம் வாட்டர் மெலனும் சாட் ஐட்டம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்க கீழே குளிக்க போயிட்டோம். கடல் உள்ள வரல நம்ம மணல் தீட்டுக்கு நடந்து போகலாம், அங்க போய் தான் குளிக்கணும். நாங்களுமே வந்து ஒரு 1 ஹவர் இங்க நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். மணப்பாடுல இருந்து கிளம்பி இப்போ நம்ம திருநெல்வேலி போயிட்டு இருக்கோம். இது வந்து நல்லூர் ரயில்வே கேட்டு. இந்த ரயில்வே கேட் கிட்ட ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க, அதனால வந்து கொஞ்சம் ரோடு இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் வர்ஸ்டா இருந்தது. இந்த திருச்செந்தூர் டு திருநெல்வேலி ரோடு வந்து இந்த ரூட் வந்து டிராவல் பண்ணவே ரொம்ப நல்லா இருந்தது. சிங்கிள் ரோடா இருந்தாலும் 2 சைடும் மரம், வாழைத்தோப்பு, விவசாயம் பண்ணி வச்சிருந்த நிலங்கள் அந்த மாதிரி வந்து நல்லா இருந்தது. இப்ப லெஃப்ட்ல நீங்க பாக்குற இந்த ஃபென்ஸ் வந்து தான் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்க இடம். அதுக்கப்புறம் இதை தாண்டினோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல புளியங்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்து, இது வந்து நமக்கு பரியேறும் பெருமாள்ல வந்துட்டு புளியங்குளம் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோட தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய வாழைத்தோப்புகள்லாம் இருந்தது. இதெல்லாம் மாரி செல்வராஜ் படத்துல வர ரெஃபரன்ஸ் மாதிரி இருந்தது எனக்கு. இப்போ நாங்க ஓரளவுக்கு திருநெல்வேலி சிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இது திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ரோடு இது. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு வாவு சிதம்பரனார் ஸ்டேடியம் ரைட்ல இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து நாங்க திருநெல்வேலிக்குள்ள போயிட்டோம். ஆனா செம்ம பசியா இருந்தது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பெருசா இடமே கிடைக்கல. தீபாவளிக்கு மறுநாள் அப்படிங்கிறதுனால இங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் பெருசா இல்லை. ஒரு வழியா ரொம்ப நேரம் கழிச்சு புகாரிங்கிற பேரை நம்பி இந்த ஹோட்டலுக்குள்ள போய் பிரியாணிங்கிற பேர்ல ஒரு தக்காளி சாதம் மாதிரி ஒண்ணு ஏதோ பசிக்காக சாப்பிட்டு சுத்தமா வர்ஸ்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஹோட்டல்ல.
நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணால் அவங்க சிக்கன் பீஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எப்படியோ ஒன்று சாப்பிட்டுட்டு நாங்கள் ஸ்டே அதுக்கு புக் பண்ணியிருந்த ஹோட்டல் வந்து தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஹோட்டலுக்கு இது திருநெல்வேலி டவுனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அரவிந்த் ஹாஸ்பிட்டல் கிட்டே இருந்துச்சு. ஸோ டவுனுக்கே போகல, நாங்கள் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ரீச் பண்ணும்போது ஒரு 3 மணி இருக்கும் நாங்கள் வந்து சேரும்போது. பார்க்கிங்லாம் நல்லா இருந்தது, ரூம்ஸுமே ஓகேவா தான் இருந்தது. இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி திறந்தா தாமிரபரணி ரிவரோட வியூ நல்லா இருந்தது. பட் வந்து டோர் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருந்ததுனால நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரியான வியூ நமக்கு கிடைக்கல. அப்புறம் நாளைக்கு வந்து நம்ம சீக்கிரமாவே கிளம்பிடுவோம் வெள்ளனவே. அதனால வந்துட்டு இருட்டுக்கடை அல்வா வாங்கலாம், சாயந்தரம் 6 மணிக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த ஊர் எங்களுக்கு ரொம்ப புதுசு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் திருநெல்வேலி வரோம். உள்ள வண்டி பார்க் பண்ண விடுவாங்களா என்ன எதுவுமே தெரியாததுனால நம்ம நடந்தே போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கும் இருட்டுக்கடை அல்வா வாங்குற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்தது. அதை நாங்கள் வந்து நடந்தே வந்துட்டோம். நாங்கள் ரீச் பண்ண நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கொஞ்சம் கூட்டம் நல்லாவே இருந்தது இருட்டுக்கடை அல்வா கடையில். ஒரு வழியாக எங்களுக்கு தேவையான அல்வா மட்டும் நாங்கள் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டோம். நைட்டுக்கு ஒரு ரோட்டு கடையில வந்துட்டு லோக்கல்ல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இட்லியும் ஆம்லெட்டும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டே வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.